ஒரு குறிப்பிட்ட காயினை ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணினேன். இப்போ அந்த காயினை அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து டீலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அது -$33 லொஸ்ட்டில் இருக்குது. என்ன செய்ய ஒப்பாரி வைங்க வர நேரம் உங்களை முதலாவது இல்லை பிரச்சனை என்னென்னா உங்களை யாரும் ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்ய போனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒரு கேம்பிளிங் சூதாட போனால் அதான் பிரச்சனை. ஓகே, இது நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கில் அந்த கோயினை நீங்கள் வாங்கி போகிறீங்க. ஸ்பாட் ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங் வித்தியாசம்னா ஸ்பாட் ட்ரேடிங்னா ஒரு கோயினை ஒரு ப்ரைஸில் வாங்குற, அந்த ப்ரைஸில் வந்து விலை கூடினிக்கின்னா விற்கிற, விலை குறைஞ்சிக்கிட்டோன்னா ஒன்று டிசிஏ பண்ணுற, அப்படி இல்லாட்டி வெயிட் பண்ணிங்கன்னா திரும்ப பழைய நிலைமை இப்போ விற்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டாப்லஸ் போகிறோன்னா போகலாம். அது அடுத்த விஷயம். லைக் எப்படி கோல்டு வாங்கி வச்சு விலை கூடக்குள்ளே விற்கிற, விலை குறைஞ்சிக்கணுன்னா இன்னும் கோல்டு வாங்குற. ஸோ இது சேம் கான்செப்ட் தான் ஸ்பாட் ட்ரேடிங். ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் என்னென்னா அந்த கோயின்ட கிராஃப் மேலே போக கீழே வருமானு சொல்லி சூதாட்டம் செய்கிற, அதாவது பெட் கட்டுற. ஓகே, இந்த கிராஃப் வடத்துலேருந்து மேலே போகணுன்னா அதில் பைன்றீங்க, அது பை இல்லை மேலே போகணுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் மேலே போகணும் ப்ரெடிக்ட் பண்ணி மேலே போனால் உங்களுக்கு இது பாசிட்டிவில் போகும். நீங்கள் கீழே போகும்னு சொல்லி கீழே போனால் நெகட்டிவில் போகும். அதே இது நீங்கள் லெவரேஜ் வச்சு செய்வீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போடுற அமௌண்ட்டோட எத்தனை எக்ஸ் லெவரேஜ் வைக்கிங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அது வாங்கப்படும், இல்லப்படும். ஸோ உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட்டும் வரும், பெரிய அளவில் லொஸ்ட்டும் வரும். நாளைக்கு உங்களோட மைனஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை விட மேலே போகக்குள்ள உங்களோட அப்படியே கிரிப்டோ கரன்சி லிக்விடேட் ஆகும். ஸோ இவர் செஞ்சிருக்கிறது இந்த சூதாட்டம். ஓகே, இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் அவர் ரிப்போர்ட் ஒரு கோயினை. இப்போ அந்த கோயின் மைனஸில் இருக்கான். இவர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அவர் லிக்விடேஷனை 0 பண்ணி போட்டு தான் செஞ்சாராம். ஸோ அது ஃபியூச்சர் அது இது இல்லையா, கெம்லிங் இல்லையா. நீங்கள் லிக்விடேஷனை 0 பண்ணினாலும் நீங்கள் கிராஃபில் பெட் கட்டுறது இது இல்லையா. லிக்விடேஷனை 0 பண்ணுறீங்கிறதுக்காக அது சூதாட்டம் இல்லாமல் ஆயிடாது. நீங்கள் ஸ்டில் நீங்கள் சூதாட்டம் தான் செய்கிறீங்க, என்னோட ரிஸ்க்கை குறைக்கிங்க, அவ்வளோதான். ஓகே, என்னதான் நீங்கள் லிக்விடேஷனை 0 பண்ணியும் இப்போ இது லிக்விடேட் ஆக போகுது. இப்போ எப்போ இது இந்த கோயின் இதாகின உடனே, அதாவது டீலிஸ்ட் ஆகின உடனே இந்த கோயினை நோலவங்க யூ கேன் ட்ரேட். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்று நீங்கள் இந்த லொஸ்ட்டோடையே நீங்கள் விற்று இந்த லொஸ்ட்டை பொருட்படுத்திட்டு அந்த கோயினை விற்று வெளியில் வரணும். அப்படி இல்லை விற்கிறேன்னு இல்லை, உண்மையாக கோயின் வாங்கலை நீங்கள், அதாவது அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நட்டத்தோட வெளியில் வரணும். அப்படி இல்லையா, ரெண்டாவது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நாளைக்கு அந்த கோயின் டீலிஸ்ட் பண்ணின உடனே உங்களோட பொசிஷனை ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எக்ஸ்சேஞ்சே அது எவ்வளோ நட்டத்தில் இருக்கோ அவ்வளோக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மிச்சம் உங்களுக்கு மிஞ்சினா, ஏதாவது மிஞ்சினா அதில் இருந்து அந்த நட்டம் போக ஏதாவது மிஞ்சினா உங்களுக்கு அது வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கில் இந்த கோயினை வாங்கி வச்சுட்டீங்க. நாளைக்கு அந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் நீங்கள் வாங்கி வச்ச கோயின் டீலிஸ்ட் ஆக போகுதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த கோயின் மார்க்கெட் கேப்பில் போய் வேறு எந்தெந்த மார்க்கெட்டில் இருக்குன்னு பாருங்கள், எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்னு பார்த்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அந்த கொண்டு போய் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இதுக்கு பிறகு அந்த கோயினில் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக விற்கலாம், லாபத்தில் இருந்தாலும் சரி நட்டத்தில் இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையான கோயினை வாங்கலை, நீங்கள் கிராஃபில் பெட் கட்டுறீங்க, சூதாட்டம் செய்கிறீங்க. சூதாட்டம் செய்கிறத வெளியில் கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் இங்கே ஏங்குற எக்ஸ்சேஞ்சில் சூதாடிட்டுறீங்க. இப்போ நாளை இந்த ஏங்குற எக்ஸ்சேஞ்சில் அந்த கோயினை சூதாட ஏலான்னு உடனே அப்படி என்ற சூதாட்டம் பண்ணிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் தாங்க நான் இன்னொரு இடத்து வண்டி சூதாடுறன்னு சொல்லி கொண்டு போயிடலாம். ஓகே, அது அந்தந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இது உண்மையாகவே நீங்கள் இந்த காலா யூனிவர்சிட்டியை நான் பை பண்ணினேன்னு சொன்னாலும் நீங்கள் பை பண்ணலை. காலா யூனிவர்சிட்டிங்கிற அந்த கிராஃப் மேலே போகணும் சொல்லி பெட் காட்டிடுறீங்க. மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட், கீழே போனால் இது. அது எப்படி கெசினோ சென்டரில் கேம்லிங் பண்ணுவாங்க அந்த சேம் கான்செப்ட் தான். ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் செஞ்சிருங்க. இதை இன்னொரு இடத்த கொண்டு போயிடலாம். நீங்கள் ஏங்குற இடத்த செஞ்ச சூதாட்டத்தை பீங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் சூதாடையலாம். இதை நீங்கள் நட்டத்தில் விற்றுட்டு வெளியில் வரது வேறு வழி இல்லை. ஸோ எவ்வளோ நேரம் படித்து சொன்னாலும் இந்த சூதாடாதீங்கடான்னு சொன்னாலும் யாருமே அதை கேட்குற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்காம போய் கேம்லிங் பண்ணினா அதுக்குரிய இதை மாதிரியான விளைவுகளை நீங்கள் சந்திச்சு தான் நமக்கு. ஸோ இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைக்கிங்க, நீங்களும் இப்படியெல்லாம் சூதாடுறியா, அப்படி இல்லாட்டி நீங்கள் ரியல் ட்ரேடிங் செய்யறான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.